ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். அதுக்கு சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கணுனாக்கா கண்டிப்பாக இந்த ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப் துவரம்பருப்பு எடுத்துட்டிங்கன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை வெட்டிட்டு அந்த பருப்பில் சேர்த்து நல்லா 3 விசில் சேர்த்துக்கோங்க. நல்லா பருப்பு வந்தால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பார் ரெசிபி இருக்குது, அதனால் நான் ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கலை. நான் வாழைக்காய் பொரியல் செஞ்சுக்கிட்டேன். கீரை வதக்க போகிறேன். நான் பேனை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சுருந்த ஒரு பல்லாரி வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அலசி வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை தான் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, மூடியும் வைக்கக்கூடாது. வேகமாக வச்சு வதக்கினாலே நல்லா வெந்துடும். தேவையான அளவு தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சுட்டுக்கிட்டேன். சாம்பார் வச்சு 2 in 1 போயிடும். மதியானம் லஞ்சுக்கும் ஆகிடும், காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆகிடும். ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிளும் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி